ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வீட்டில் ஹீரோவை மேரேஜ் பண்ணியிருக்க ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து அவங்க ஃபேமிலியை எதிர்த்து தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணியிருப்பா. ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் வத்தே இல்லாத மாதிரி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேச்சை கேட்டுட்டு ஹீரோயினை வந்து எக்ஸ்ட்ரீமா டார்ச்சர் பண்ணுவான். அவன் எதுக்கு ஹீரோயின் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு ஃப்ளவர் வாஷை தூக்கி போட்டு உடைச்சிட்டு என்னடி என்னை பார்க்க என்ன சிரிப்பா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து ஜியாங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை, நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாய் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்றா, ஒன்ன மாதிரி ஒரு தரங்கிட்டு போன என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை, ஒழுக்கமா நீ பண்ண தப்புக்கு ஜியாங் கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா, என் வாழ்க்கையில அந்த ஒரு தப்பு மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோடனே ஹீரோ கடுப்பாய் போய் ஹீரோயினை சப்புன்னு அரையறான். ஹீரோயினுக்கு அங்க இருக்க ஃபிளவர் வாஸ் எல்லாம் குத்தி ஹீரோயினுக்கு ரத்தம் வருது. ஆனா அவ அதன் கூட கண்டுக்காம ஒழுக்கமா அவகிட்ட மன்னிப்பு கேளு, உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இதனால எங்க அப்பாக்கு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம பேங்க் கரப்ட் ஆயிட்டாங்க. அதுல டிப்ரெஷன்ல எங்க அப்பா செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா இறந்தனால எங்க அம்மாவே வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. அவங்க மாடியில இருந்து குதிச்சு இப்ப கோமால இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்றா, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு, இது எல்லாமே உன்னோட தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நானுமே நிறைய டைம் சொல்லிட்டேன்னா ஜியாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவன் சொல்றா, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் அனுப்பி ஜியாங்க ரேப் பண்ண வச்சிருக்க. இதெல்லாம் ரேப் பண்ணிட்டு ஜியாங்கோட காலை உடைச்சு இங்க இருக்க தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நீ எங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போலாம். ஹீரோயின் உடனே கடுப்பாகி, நீங்க அவ கூட அஃபேர்ல இருக்கே, அவ கூட ஒரு குழந்தைய பெத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன் உடனே கோவமாயி, என்கிட்ட நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறான். ஹீரோயினுக்கு அப்ப வயிற்றுலயே அடிபட்டுருது. அதே சமயம் அவங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதுல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, நீ இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையாவது பேசினா ஜெலஸ் ஆவ, நான் உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்கறேன், நீ தான் என்ன பாத்துக்கணும், நீ தான் எனக்கு இப்ப ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு காட்டுறாங்க. அதுக்கு ஹீரோவுமே வந்து ரிங்கு காமிச்சிட்டு நான் தான் உனக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி வயிறு வலியில துடிக்கிறத பார்த்தோன்னே அவன் உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, என்னாச்சு, நீ என்ன பிரெக்னெண்டா இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உன்கிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த ஜியாங் வரா. இந்த ஜியாங் வேற யாரும் இல்லைங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோ ஃப்ரெண்டா தான் பாக்குறான், ஆனா ஜியாங் அப்படி இல்ல. இவன் உள்ள வந்தோடனே ஹீரோயின் மூஞ்சி செம கோவத்துல மாறிடுது. அதுக்கு ஜியாங் சொல்றா ஹீரோ கிட்ட, அக்காக்கு என்கிட்ட பேச பெருசா இஷ்டம் இல்லை போல, அவங்க இப்ப நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹீரோவே அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றா. இதை பாக்குற ஹீரோயின் செம கடுப்பாகி, அவ எதுக்கு நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் சொல்றான், நீ தானே அவளை இந்த மாதிரி ஆக்குன, இதுக்கப்புறம் இவன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நிறுச்சிட்டு, உனக்கு உங்க அம்மாவும் உன் தம்பியும் வந்து நல்லபடியா இருக்கணும்னா ஒழுக்கமா வயிற்றுல விளையாட என்னோட குழந்தைய பாத்துக்கோ, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க அம்மாவையும் தம்பியும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் ஜியாங் பின்னாடி இருந்து பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுல தான் காட்டுறாங்க. வீட்டுல ஹீரோவும் அந்த ஜியாங் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவ வேண்டி சாப்ஸ்டிக்கை கீழே போட்டுட்டு, ஐயோ சாப்ஸ்டிக் கீழே விழுந்துருச்சு, எனக்கு கால் வேற ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் எனக்கு எடுத்து தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஹீரோயின் கிட்ட. அதுக்கு ஹீரோ சொல்றா, என்ன பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு தான் கால் நடக்க முடியாது இல்லையா, அவளுக்கு எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுமே கொஞ்சம் அந்த சாப்ஸ்டிக்கை எடுக்கிறாங்க. இவ உடனே ஹீரோயினோட காலை மிதிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ முன்னாடி காலை நகர்த்த முடியாத மாதிரி சீனை போடுறவ, ஆனா இப்ப பாருங்க ஹீரோனோட கையை எப்படி மிதிச்சுட்டு இருக்கான்னு. ஹீரோயினுமே வலி தாங்க முடியாம அந்த சேரை தள்ளி விட்டுறாங்க. அவன் உடனே தொப்புன்னு போய் ஹீரோ மேல விழுகிறா. அதுக்கு ஹீரோ உடனே உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவன் நடிச்சிட்டு இருக்கா, உனக்கு இது கூட புரியலையா, அவ வேணுட்டே என் கையை மிதிச்சா,
உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், என்னை பார்க்க என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, அவளே கால் ஒடிஞ்சு போய் கிடக்குறா, அவள் என்னால் நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவ எப்படி உன் கையை மிதிச்சிருப்பா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நீ சொல்ற போயெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் சொல்றது நீ நம்பலைன்னா நம்ம செக்அப் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவளை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜியாங் சொல்றா, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நானே கால்வெளியில துடிச்சிட்டு இருக்கேன், இது கூட நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பா போட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காங்க இல்லையா, இதுக்கப்புறம் அவங்க செலவுக்கு நான் ஒத்த பைசா கூட தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எங்க அம்மாக்கு நீங்க மணி கொடுக்கலன்னு எங்க அம்மா செத்து போயிருவாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு மணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், உங்க அம்மா சாக போறாங்கன்னா அது ஒன்னால மட்டும்தான், நீ இப்ப பிஹேவ் பண்ணலையா அதுக்காக மட்டும்தான் உங்க அம்மா இப்ப சாக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் தான் தப்பு பண்ணேன், என் மேலதான் தப்பு, உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இது எதுவுமே கண்டுக்காம ஜியாங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல கோவமாயி, நான் அவளை புள்ளி பண்ணவே இல்லை, கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஏன் பார்த்துட்டு நீங்க பார்க்காத மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியலையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இது எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னா வயிற்றுல வளர உன்னோட குழந்தைன்னு அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கோவமாயி கத்த ஆரம்பிக்கிறான், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன் அம்மா தம்பி உன்னை எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறான். ஹீரோயினுமே என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் குரங்கு ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு ஒரு கிளப்புக்கு தான் போறாங்க. அந்த கிளப்ல தான் ஹீரோவும் இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்றாங்க, நீ தான் என்னோட அம்மாவோட மெடிசன் செலவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, அதான் நான் இங்க வந்து யாரு கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ, ஓ நீ மணிக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போய் கிளப்ல எல்லாரும் முன்னாடி நிறுத்தி, இவங்க பேர் தான் டேங்கு, உங்களுக்கு மணி தேவைப்படுது, அதனால இவங்க யார் கூட வேணாலும் இருப்பாங்க, உங்கள யார் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ப்ளீஸ் என்ன சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணியாச்சு ஹீரோ கிட்ட மணி வாங்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இப்படி எல்லாம் பண்றதை பார்த்தோன்னா அவங்களுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோ கேட்கறா, நீ யாரை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ, நான் அங்க இருக்கிற அந்த அங்கிளை தான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவே கொண்டு போய் பிடிச்சு அவங்க கிட்ட தள்ளி விடுறான். அவங்க ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ண போகும்போது ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு கோட்டை போட்டு விடுறான். கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க, பணத்துக்காக நீ எவ்வளவு கீழே இறங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு போறான். ஹீரோயின் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம அந்த பணத்தையுமே கீழே இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மணி எல்லாம் பே பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து ஹீரோயினோட அம்மாவை வந்து செக் பண்ணிட்டு ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி வச்சிடறாங்க. இதை பாக்குற ஹீரோயினுமே, எங்க அம்மாக்கு என்ன ஆயிடுச்சு, எதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ப்ளீஸ் எங்க அம்மாவை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நான் ஆபரேஷனுக்கு பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்க பணத்தை வாங்கிட்டு எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் வந்து, இல்ல உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போக போறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து டாக்டர் போக விடாம, ப்ளீஸ் எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க, செக் பண்ணி பாருங்க, எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டருமே, இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளில போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினால இதை ஏத்துக்கொள்ளவே முடியல. அவங்க, அம்மா நீங்க சாகல, நீங்க தூங்கிட்டு தானே இருக்கீங்க, அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஹீரோவை பிடிக்காதுன்னு, நான் வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணது தப்புதான், நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலாமா, எந்திரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. அம்மா ப்ளீஸ்மா எந்திரிங்கம்மா, என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை இக்னோர் பண்ணாதீங்கம்மா, ப்ளீஸ்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ டாக்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இன்னும் அவங்க அம்மா சாகலன்னு சொல்லிட்டு எங்களை எந்த ஒர்க்குமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேரா ஹீரோயினை தான் பார்க்க வந்துட்டு இருக்கா.
ஹீரோயின் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் கையை தட்டி விட்டுறாங்க. உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, ஒழுக்க மரியாதை என்னோட வந்துரு, அப்படி இல்லைன்னா உன் தம்பி ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க எங்க அம்மா எல்லாம் ஒன்னும் சாகல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஹீரோ எதுவும் கேட்காம ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே கோவமாயி ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு நீந்தான் காரணம், உன்னாலதான் என்னோட டேங்க் குடும்பமே இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுட்டு எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ ஒரு பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நீ ஒழுக்கமா நடந்துகிட்டாதான் நான் உன் தம்பியை நல்லபடியா பாத்துக்குவேன், என் வயிற்றுல வர குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் கோவமாய் சொல்றாங்க உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பயுமே உன் கைக்குள்ள இருப்பேன்னு நினைக்காத, எனக்குன்னு டைம் வரப்போ நான் அப்போ உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜியாங் வந்து ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுட்டு அக்கா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் இது எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ரொம்பவே சோகமா நடந்து மேல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோவுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு இவன் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சு நடிப்பு போட ஆரம்பிச்சுட்டா. அக்காவோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அக்கா வர இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க, இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி பர்ஃபார்மன்ஸை கொட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இது எதுவுமே கண்டுக்காம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு இவளுக்கு புரிஞ்சிருச்சு இவன் கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கை எடுத்துட்டு யாருக்கோ போன்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது ஹீரோயின் ரூமுக்கு தான் வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒன்று பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கு, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, உனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோடனே ஹீரோயின் உனக்கு என்னதான் வேணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போ அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ சொல்றா ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன், உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல நல்லாவா இருந்தாங்க, நான் தான் உங்க அம்மாவோட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி வச்சேன், அதனாலதான் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கேட்டோன்னு ஹீரோயினுக்கு கடுப்பாயி எங்க அம்மாவை நீந்தா கொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சப்புன்னு அரைஞ்சிட்டு போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கடி எங்க அம்மாவை கொலை பண்ண, உனக்கு ஏன் மேல ஏதாவது கோவம் இருந்தா நீ என்கிட்ட தானே காமிச்சிருக்கணும், அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா எதுக்காக நீ இப்படி என்னோட குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்ற நான் அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு ஹீரோ வேணும், ஹீரோ கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாயி அங்க இருக்க லேம்ப் எடுத்து அவளை அடிக்க போறான். அவளை அடிக்க போற சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துடுறான். அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக நீ எப்பயுமே வந்து ஜியாங்க புள்ளி பண்ணிட்டே இருக்க, இந்த டேங்க் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் எதுக்காக ஜியாங்க போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, இதனாலதான் உங்க டேங்க் ஃபேமிலி அழிஞ்சு போயிருச்சு. இது கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாயி என் பேரண்ட்ஸ்னால யாரோட குடும்பமே அழிஞ்சதே கிடையாது, ஒன்னால மட்டும்தான் இந்த டேங்க் ஃபேமிலி அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ உடனே கடுப்பாகி போய் நீங்க ஜியாங்க பண்ண பாவத்தினாலதான் உங்களோட குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க பாவம் பண்ணவங்க நாங்க இல்ல நீந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு வாய மூடு, என்ன ஓவரா பேசிட்டே இருக்க, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எங்களை தப்புன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதை பார்க்கல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்து ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அவங்களோட தம்பி பார்க்க வந்திருக்கான். அக்கா இந்த மாதிரி அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் இங்க உங்களுக்காக தான் வந்திருக்கேன், நீங்க என் கூட வந்துருங்க, நம்ம எங்கேயாவது போய் புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினுமே வரதுக்கு தயங்குறாங்க. அப்போ ஹீரோயினோட தம்பி சொல்றான் அக்கா ப்ளீஸ்க்கா வந்துருங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினோட தம்பிக்கு கோவம் வந்துருச்சு. அக்கா உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியலையா, ஹீரோவாலதான் இந்த டேங்க் ஃபேமிலியே அழிஞ்சு போச்சு, ஆனா நீ இன்னுமே அவனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு நிஜமா ஒரு விஷயம் புரியல, ஒருத்தன் நம்ம குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிருக்கான், நீ இன்னுமே அவன் கூட வாழ்ந்துட்டு அவனோட வாரிசை பெத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, ஏன் எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அவங்க தம்பியை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க தம்பி சமாதானம் ஆகாம எனக்கு ஒண்ணு மாதிரி ஒரு அக்கா தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே கதறாங்க ப்ளீஸ் தம்பி அப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துறாங்க. ஆனா அவங்க தம்பி அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உனக்கு ஒரு பெட்டரான லைஃபை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் ஹீரோ கூட இருக்கேன், ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம போறல, ஒரு நாள் என்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க.
அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மாப் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இந்த ஜியாங் வேணுண்டே வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கிறா. இந்த வீட்டுல பாரு உன்னை சர்வன்ட் மாதிரி வந்து ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ தான் இந்த வீட்டோட முதலாளியம்மா, ஆனா அவன் பாரு உன்னை ஒரு சர்வன்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் நக்கலா சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த ஜியாங் உடனே எதுக்கு நீ இப்ப சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு ஹீரோயினை வெளில கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நாங்க அங்க போய் நல்லா ஜாலியா ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதுக்கு ஜியாங் சொல்ற, நீ என்ன சொல்ல நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஹீரோக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளுமே நீ நம்புடா நம்பு நம்பாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை இடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஜியாங்க்கு இதெல்லாம் பார்த்து செம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் அவ வந்து ஹீரோயின் வெளியில போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து யாரோ ஜியாங் மண்டையில ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடுறாங்க. ஜியாங் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் அவன் மூஞ்சில தண்ணி ஊத்தி எழுப்பி விடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளை அடிச்சு கை கால்லாம் கட்டி வச்சிருக்காங்க போல. இதை பார்த்தோன்னே நீ என்னடி என்ன பண்ண போற, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜியாங் கேட்டுட்டு இருக்கா. நீ தான் இந்த மாதிரி சொன்ன, நான் வந்து உன்னை யாரோ ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்க, உன்னோட காலெல்லாம் உடைச்சுன்னு சொன்னல, அதான் இப்போ உடையாதக்க உன் காலை உடைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இத்தனை நாள் தான் நானுமே பண்ணாத தப்புக்கு பழியை சுமந்துட்டு இருக்கணும், பேசாம நான் இதெல்லாம் பண்ணிட்டே அந்த பழியை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங் சொல்றா, உனக்கு எவ்வளவு திமிரு, நான் உன்னை வார்ன் பண்றேன், ஏதாவது பண்ணேன்னா ஹீரோ உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல, உன்னை ரொம்ப லவ் பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க ஒரு போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறா. உடனே ஜியாங் கதற ஆரம்பிச்சிடா, ப்ளீஸ் என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க, ஹீரோயின் என்னை கொலை பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட வில்லாக்கு நீ கரெக்டா வந்துரு, நீ சீக்கிரம் வரலைன்னா உன்னுடைய லவரோட டெட் பாடி தண்ணியில மறந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் மேல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி விட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா உள்ள வரான். ஹீரோவை பார்த்தோன்னா அவ உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க இவகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயின் வந்து, இங்க ஒரு அடி நீ நகர்ந்து வச்சா நான் தீய பத்த வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ என் தம்பியை வச்சுதானே என்ன மிரட்டிட்டு இருந்த, இப்போ நான் இவ்வளவு வச்சு உன்னை மிரட்டுறேன், பண்ணாத தப்பு தானே நான் பண்ணன்னு சொல்லி என்ன திட்டிட்டு இருக்க, இப்ப நான் உண்மையிலே அந்த தப்பை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு அதை வந்து பத்த வைக்க போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து தடுத்துறான். பொத்துன்னு சோஃபாலே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு வயதிலே அடிபட்டுருது. ஹீரோ அந்த ஜியாங் அவுத்து விட்டுட்டு ஹீரோயின் பக்கம் தான் பாக்கலான்னு போறான். ஆனா அந்த சமயம் அந்த ஜியாங் வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு, ப்ளீஸ் என்னால நிக்க முடியல, என்ன தூக்கிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை கண்டுக்காம அந்த ஜியாங் குரங்க தூக்கிட்டு வெளில போறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே மனசு சுக்குநூறா உடஞ்சிருச்சு. நான் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லாதவளா போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கொடுமைப்படுத்தினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம வாழவே வேண்டாம்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்றாங்க. பில்டிங்குள்ள எல்லாமே நெருப்பு பட்டுருச்சு. வெளில பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான். அடுத்து அப்படியே கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. அவங்க தம்பி கூட அவங்க அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்ததெல்லாம் ட்ரீம்ல வருது. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினுக்கு கான்சியஸ்மே வருது. நான் இன்னும் சாகலையா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வயிற்றுல இருக்க குழந்தை மட்டும் இறந்து போயிருச்சு. அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க, என் மனசு ரொம்பவே எம்டியா ஃபீல் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோ உள்ள வந்து, நீ உயிர் பொழைச்சிட்ட, ஆனா என்னோட குழந்தை தான் செத்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க வந்த, நீ இப்போ ஜியாங் கூட தானே இருக்கணும், நீ போய் அவளை டேக் கேர் பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ பண்ண வேலைக்கு உன்னை ஜெயில தான் போடணும், நீ அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, நீங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நடந்துட்டு இருக்கதெல்லாம் இந்த ஜியாங் குரங்கு வெளியில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு உண்மை எது பொய் எதுன்னு உன் லைஃப்ல நீ எப்பயுமே பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நீ என்ன காப்பாத்தாம இந்த ஜியாங்க தானே காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ கொஞ்சம் தயங்கிட்டே, உனக்குமா நீ பேச்சு கேட்டு நட, இல்லைன்னா உங்க அம்மாவோட முடிவு தான் உன்னோடதாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு வெளில போறான்.
ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க இந்த நிலையில இருக்காங்க. ஆனா ஹீரோ அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் படாம அவன் பாட்டுக்கு ஹீரோயினை திட்டிட்டு போயிட்டு இருக்கான். வெளியில வந்தோடனே இந்த ஜியாங்க பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்ற எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, ஹீரோயினை போலீஸ்க்கு பிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்ற நீ எதுக்கு பயப்படாத, அவ ஒன்னும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங் வந்து கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்க அவளை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும், ஏன்னா அவ எனக்கு கொண்டு போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யார் பண்றாங்கன்னா ஹீரோவோட அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஹீரோயினுக்கு என்னாச்சு, நம்மளோட குடும்ப வாரிசு அழிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டோஸ் விடுறாங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு எதுவுமே பேசாம போறான். அப்போ உடனே அந்த ஜியாங் ஸ்டாப் பண்ணி நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க அதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் அவ என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு ஜியாங்குமே பேசாம அமைதியாயிடுறான். இவங்க பேசுறதெல்லாம் உள்ள இருந்து ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பாததுக்கு உனக்கு ஒரு நான் குழந்தைய பெத்து தரணும், அதுக்காக தான் நீ என்ன வச்சுட்டு இருக்கியா, நீ என்ன வெறும் பிள்ளை பிக்கிற மிஷினா தான் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ வந்து ஹீரோயினை சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயின் நான் வரமாட்டேன், நீ என்ன பிள்ளை பிக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு உன் கூட இருக்க சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ சொல்ற நீ ஒழுக்க மரியாதையா என் கூட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ரொம்ப ஸ்டெபனா நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ அனுப்புறான். ஹீரோயினுமே அது என்ன வீடியோன்னு பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி இருக்கா இல்லையா, அவன் ஸ்கூலுக்கு எல்லாம் போய் படிக்காம அங்க கட்டிடம் கட்டுற இடத்துல வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கான். பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என் தம்பி எவ்வளவு நல்லா படிப்பான்னு தெரியுமா, அவனுக்கு இந்த ஒரு நிலைமையா, அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் தானே சொன்ன, நீ கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் ஆமா நான் கொடுக்கல, உன் தம்பி இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறானா அதுக்கு காரணம் நீ தான். அதுக்கு ஹீரோயினுமே கோவமாயி நீ பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான் நான் உனக்கு ஹாஃப் அன் ஹவர் டைம் தருவேன், அதுக்குள்ள நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒழுக்க மரியாதை என் கூட வர அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். ஹீரோயின்மே இங்க வர வழி இல்லாம ஹீரோ கூட போறதுக்கு ஒத்துக்கிறான். இது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு ஃபேமிலி பார்ட்டி இருக்கும் போல, அதுக்கு வர சொல்லிதான் வந்து ஹீரோயினை இப்படி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜியாங்க தான் காட்டுறா. அவ அங்க இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கா. அந்த இம்பார்ட்டன்டான பார்ட்டிக்கு நம்மள கூப்பிடல, அதுக்கு பதிலா ஹீரோயின் தான் கூப்பிட்டு போறான்னு சொல்லிட்டு செம கடுப்பா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கா. இவ உடனே யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயின் அங்க வருவா, அவளை பார்த்து கவனிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ ஏதோ வில்லத்தனமா ஐடியா போட்டுட்டா போல. ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்து ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்போ ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் எங்கேயாவது உட்காரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோமே சரி போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்ப் பண்ண வரான். இங்க டேங் ஃபேமிலியோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின்மே எவ்வளவோ விடு விடுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா அவன் அப்பயுமே ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கடுப்புல ஒயின் எடுத்து அவன் மூஞ்சில ஊத்திடுறாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் செட் பண்ண ஆளுதான், அவன் தான் ஏத்தி விட்டு இருக்கான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் சொல்றான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மூஞ்சிலே ஒயின் ஊத்துவ, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா வந்துடுறான். ஹீரோ வந்தோன்னு ஹீரோயின் சொல்றாங்க அவங்கதான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆள் பேர் வந்து ஃபேங்கு. இவங்களுமே வந்து ஹீரோவோட பிசினஸ் பார்ட்னர் தான். அவன் சொல்றான் நல்ல வேலை நீ கரெக்ட் டைம் வந்த, அவ சொல்றதை எதுவுமே நம்பாத, நான் எதுவுமே பண்ணல, அவதான் காசுக்காக என்ன செடியூஸ் பண்ண பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா உனக்கு ஹஸ்பண்ட் இருக்கா, நான் எல்லாம் உனக்கு சூட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்குதான் அவ கோவப்பட்டு என் மேல ஒயினை தூக்கி ஊத்திட்டா, இப்போ உன்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றாங்க அவன் பொய் சொல்றான், நீ இதை நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கான். அந்த சமயம் ஃபேங் சொல்றான் நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன், நான் எது போய் சொல்ல, நீ என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ விட அந்த ஃபேங் தான் கொஞ்சம் பெரிய ஆள் போல. அப்போ ஹீரோ கேக்குற உங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா இவ என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டா, இவ என்கிட்ட நீல் டவுன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் நான் உங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன ஃபேங் சொன்னது உனக்கு காது கேட்கலையா, அவங்க கேக்குற மாதிரி நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான். எனக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இடத்துல ஒய்ஃப்க்கு தான் சப்போர்ட் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனா ஹீரோ பண்றது ஒரு கேவலமான செயல். ஹீரோயின் மனசு ரொம்பவே உடைஞ்சு போய் அவன் முன்னாடி
நீல் டவுன் பண்றாங்க. பார்க்கும்போது ஹீரோக்குமே கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு அந்த ஃபேங் சொல்றா, என்ன இதோட நிறுத்திட்ட, ஒழுக்கமா என் காலில் விழு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் மனசு கல்லாக்கிட்டு காலில் விழுங்குறாங்க. இதை பார்க்க முடியாம ஹீரோ, நான் வீட்டுக்கு போறேன், நீ வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேங் வந்து ஹீரோயின் கிட்ட, இதுக்கு நீ ஒழுக்கமா என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் ரொம்பவே பாவம் இல்ல, அவங்க தம்பிக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் விட்டுட்டு ஹீரோ கூட இந்த மாதிரிலாம் இருந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு அங்கிருந்து ரொம்பவே சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவுமே பார்த்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பார்ட்டில அவன் தொட்டது, இவங்க அசிங்கப்பட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவன் இங்க என் கையை தானே தொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சூப் போட்டு அந்த கையை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க அசிங்கப்பட்டதை ஏத்துக்கவே முடியல, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ உள்ள வந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். என்ன ஜென்மமோ தெரியல, ஹீரோயினை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் மனசு கஷ்டத்துல இருக்காங்க நல்லாவே தெரியுது. அவங்க கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். இப்ப ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, எனக்கு இப்பதான் மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, உனக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் சொல்றா, எனக்கு உனக்கு மிஸ்கேரேஜ் ஆனது நல்லாவே தெரியும், இருந்தாலும் நீ வெக்கமே இல்லாம பார்ட்டில வேற ஒருத்தன் கூட போயிருக்கணும்னு நினைச்சியல்ல, அதனாலதான் நானே உன் கூட இருக்கலாம்னு உன்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றான். கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாயி போய், ஆமா நான் தான் அவன் கூட இருக்கணும்னு நினைச்சேன், ஏன் உனக்கு அதை பார்க்க ஜெலஸா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ என்ன இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஹீரோயின் சொல்றாங்க, நீ என் மனசை எப்படியும் சுக்குநூறா உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் சொல்ற, உனக்கு இது தேவைதான், நீ அங்க கஷ்டப்படுத்தினல, அதுக்கு தான் நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளில போயிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா அந்த ஜியாங் ரூம்குள்ளதான் வரா. அவ பாத்தீங்கன்னா ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு படுத்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்தோன்னு கூட்ட போட்டு அவளை கவர் பண்ணிட்டு, ரெஸ்ட் எடு நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றா, ஹீரோயின் ரூமுக்கு போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் சொல்றா, ஆமா நான் போனேன், அவ கூட போயிருந்தா தானே சீக்கிரம் குழந்தை பெற்றுட்டு அவளை அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஜியாங்குமே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, என்னாலுமே குழந்தை பெத்துக்க முடியும், நம்ம ஏன் ஒன்னுக்கு ஒன்னா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே சொல்லாம அவளோட கையை தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேலதான் லவ் இருக்கு, இவள கொஞ்சம் கூட வந்து லவ் பண்ணல, அதனால அவனுக்கு இவன் கூட இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்க ஜியாங்கெல்லாம் செம கடுப்பா இருக்குது, எப்படி நான் உன்னை என் வழிக்கு கொண்டு வரேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த ஜியாங் குரங்கு வேணுட்டே வந்து ஹீரோயின் கிட்ட வம்பலுக்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன ஹீரோ வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கியா? அதுக்கு அவ சொல்றா, எனக்கு உன்னை டார்ச்சர் பண்றத ரொம்பவே சந்தோஷம், நீ கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இவ உடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிப்ப அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த ஜியாங் சொல்ற, நீ என்ன அடிச்சிட்டல்ல, உன்னை என்ன பண்றன்னு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விடுறா. பெண் பார்த்து ஹீரோ வர சவுண்ட் கேட்டோன்னு இவ உடனே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு, நீ எதுக்காக என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ உடனே பதறி போய் அந்த ஜியாங்க தான் தூக்குறா. தூக்கி அவளை அந்த வீல் சேர்ல வச்சுட்டு, உனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எனக்கு தான் அடிபட்டு இருக்கு, ஆனா அவன் எதுவுமே கண்டுக்காம அவளை போய் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஹெல்ப்புக்கு தான் கூட்ட, ஆனா அவங்க பாருங்க வேணுட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவ போய் சொல்றா, அவ இவ்வளவு நேரம் நின்னுட்டு தான் இருந்தா, அவ சொல்றத நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ உடனே கழுத்தை பிடிச்சு நிறுத்திட்டு, ஆமா நான் அவ சொல்றத நம்புவேன், நீ சொல்றத நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அடுத்து அவங்க தம்பியை பார்க்க போறாங்க. ஆனா அவங்க தம்பி கண்ணு ரொம்பவே ஹீரோயின் மேல கோவமா இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசாம அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போறான். சொல்ற, எனக்கு அக்கான்னு யாருமே கிடையாது, நீங்க யாரு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, தம்பி நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இந்த பணத்தை வச்சுக்கோ, நீ போய் காலேஜ்ல சேரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், இந்த பணத்தை நீ அவன் கூட எந்த மாதிரி இருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், எனக்கு இந்த பாவப்பட்ட பணம் எனக்கு சுத்தமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு அவன் தம்பி இந்த மாதிரி பேசிட்டு போகணும்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க தம்பிக்காக தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனா அவன் எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயினோட தம்பி அங்க போய் கல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கும் போது கால் சரிக்கு அங்க கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் உடனே அங்க ஓடி போய், ப்ளீஸ் என் தம்பி யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க தம்பிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, உங்க தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியல, எதுவா இருந்தாலும் 2-3 நாளைக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஹீரோயின்மே அவங்க தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தான் போய் சண்டை போடுறாங்க. ஆல்ரெடி என் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிட்ட, இப்போ எனக்குன்னு இருக்கிறது என் தம்பி மட்டும்தான், இப்போ நீ அவனை டார்கெட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான் அவனுமே உங்க டேங் ஃபேமிலியில ஒரு மெம்பர் தானே, அப்ப நான் அவனை டார்கெட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே, அது மட்டும் இல்லாம நீ பண்ண பாவத்துக்கு தான் எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் சொல்றாங்க ஆல்ரெடி என் மனசை நீ சுக்குநூறா உடைச்சிட்டு இருக்க, நான் என்ன பண்ணாதான் நீ வந்து கொஞ்சமாவது அமைதியாவா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஜியாங் பண்ண தப்புக்கு அவ காலில் வந்து நீ மன்னிப்பு கேட்கணும், அவன் மன்னிச்சா மட்டும்தான் இப்போ உங்க தம்பியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கல அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பணம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே அவங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் முன்னாடி மன்னிப்பு கேட்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங் உடனே ஹீரோ கிட்ட இதெல்லாம் அவசியம் இல்ல, அக்கா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், இதெல்லாம் எனக்கு நல்லது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ பண்ண தப்புக்கு தான் அவன் மன்னிப்பு கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறான். என்ன பார்த்துட்டு இருக்க மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே நீல் டவுன் பண்றாங்க. பண்ணிட்டு நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை நிறைய புள்ளி பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்குமே என்ன மன்னிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் உடனே இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே ஐயோ எனக்கு லைட்டா கால் வலிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நடிப்பை போடுறா. பார்த்துட்டு எனக்கு சுத்தமா முடியல, என்ன ரூம்க்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ ஏதோ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ உடனே கோமாய் உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, அவதான் கால் வலிக்குது முடியலன்னு சொல்லிட்டு இருக்கால, இப்ப வந்து உன்னை மன்னிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்க, நம்ம எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கெல்லாம் நல்லாவே தெரியுது இவ வேணுட்டே பண்றான்னு. அவ தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது இவ வேணுட்டே நக்கலா சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின்மே பாக்குறாங்க சே இப்படிப்பட்ட ஒருத்தனையே போய் நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நேரமா நீல் ரன் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வரான். அதுக்காக நீ நீல் ரன் பண்ணிட்டே இருக்கன்னு சொல்லி கேட்க, ஆமா அவதான் எதுவுமே சொல்லாம போயிட்டால, அதனாலதான் நான் அது வரைக்கும் நீல் ரன் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அவன் உன்னை மன்னிச்சுட்டா நினைச்சிட்டு நீ எந்திரி அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் வந்து எந்திரிக்க போகும்போது அவனே ஹெல்ப் பண்றான். அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வர ஹீரோ உடனே டக்குன்னு ஹீரோயினை விட்டுறான். ஹீரோயின் தொப்புன்னு போய் விழுகுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிஏ தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜியாங்கையும் ஹீரோயின் பத்தி தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் போல, இதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். இதுக்காக நீ இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோயினுக்கு இவன் என்ன பேசுறானே புரியல, நீ என்னதான் பேசிட்டு இருக்க எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே நீ தானே எங்களை பத்தி தப்பா நியூஸ் கொடுத்த அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான் நீ என்ன பண்ணாலும் இப்படி தானே சொல்லுவ, சி ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் நான் பார்த்ததே இல்லை, உன் தம்பியோட மெடிசன் செலவுக்கு நான் சுத்தமா பைசாவே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போயிடுறான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கூட அவனோட பிசினஸ் பார்ட்னர் அந்த ஃபேங்குமே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணியிருப்பான். ஹீரோயினுமே உள்ள வராங்க. ஹீரோயின் உள்ள வந்த உடனே நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில போறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல நான் தான் உன்னை கரெக்டான இடத்துக்கு தான் இன்வைட் பண்ணிருக்கேன், நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின்மே இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. இந்த ஃபேங் உடனே ஹீரோயினுக்கு 2 கிளாஸ் வைனை ஊத்தி கொடுத்துட்டு நீங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். ஹீரோ இதுக்கெல்லாம் எதுவும் சொல்லாம அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு எடுத்து அந்த வைனை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வைன் எல்லாம் ஹீரோயினோட ட்ரெஸ்ல ஸ்பில் ஆயிடுது. இதை பாக்குற ஃபேங்குமே என்ன உன்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி என்ன செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு தொடச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான். இதை பாக்குற ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே கோட் போட்டு ஹீரோயினை கவர் பண்றான். ஆனா ஹீரோயின் அந்த கோட்டை ஹீரோ கிட்டே கழட்டி கொடுத்துட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கனால தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போது அவங்கள பார்த்த உடனே ஒருத்தன் திரும்பி பாக்குறான். இவன் பேரு ஜான். ஜான் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். ஹீரோயினோட போட்டோவை காமிச்சிட்டு இவங்களோட அம்மா தான் உனக்கு படிக்க வைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஜான் இப்போ அததான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் விழுகிற மாதிரி போறப்போ கரெக்டா ஜான் வந்து பிடிச்சிடறான். இவங்க அம்மாவால தான் நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கேன், இவங்களுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வெளியில வந்து பாக்குறான். ஹீரோயின் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அவன் உடனே அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் எங்க போனான்னு தெரியல, நீ உடனே செக்யூரிட்டி கேமரா எல்லாம் பார்த்து செக் பண்ணுங்க, அவ எங்க போனான்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்பதான் முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே பக்கத்துல ஜானை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜான் சொல்றா உங்க அம்மாவால தான் நான் இந்த நல்ல நிலைமையில இருக்க, உங்க அம்மா ஒரு காலத்துல எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
நீங்க நேத்து பார்ல குடிச்சிட்டு சுயநலவு இல்லாம இருந்தீங்க, அதனாலதான் நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜான் சொல்றான் சரி நீங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கறான். அப்படின்னு பார்த்து கரெக்டா ஹீரோ அங்க உள்ள வந்துடுறான். யார் இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஜான் உடனே ஹீரோவோட கைய தட்டி விடுறான். அப்போ ஜான் கேக்குறான் நீ அவங்கள ஹர்ட் பண்ற, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றா அவ என்னோட வைஃப், நான் அவளை எப்படி கேர் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ உடனே ஹீரோயினை கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜான் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறா ஹீரோயின் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்கன்னு, இவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஹீரோ இங்க தரன்னு இழுத்துட்டு வந்து ஹீரோயினை பெட்ல தள்ளி விட்டுட்டு அவன் யாரு, அவன் கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கூட அன்னைக்கு ஒன்னா இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கீழே வரப்போ கரெக்டா அந்த ஜியாங் வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. நீ என்ன நேத்து நைட்டு ஹீரோ கூட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இவளுமே அவளை வெறுப்பேத்திருக்கு. ஆமா நேத்து ஹீரோ என் கூட தான் இருந்தான், எனக்கு உன்னை பார்க்க பாவமா இருக்கு, ஹீரோ உன்னதான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா அவன் கூட ஒரு நைட் கூட ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, அவனுக்கு என்னதான் பிடிக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஜியாங் கோவமாயி உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் எதுக்கு வெக்க பண்ணும், நானும் ஹீரோயின் தான் வந்து லீகல் கப்பல், என்னதான் நீ எங்க கூட இருந்தாலும் நீ வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் தான், சரி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவ உடனே ஹீரோயின் போன உடனே ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் இந்த மாதிரி என்ன ரொம்பவே புள்ளி பண்றா, அவன் என்ன மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்றா, நான் உங்களோட மிஸ்ட்ரஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே அந்த முட்டாள் சொல்றதெல்லாம் நீ எதுவும் கேட்காத, நான் அவளை ஆபீஸ்ல பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஜியாங்குமே சொல்றா போடி போ உனக்கு ஆபீஸ்ல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் ஆபீஸ்க்கு போனோம்னா ஹீரோ உடனே எதுக்கு 20 மினிட்ஸ் நீ லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க சொல்றாங்க இங்க இருந்து பக்கத்துல இங்க வரதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும், நான் கரெக்டா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் சொல்றா என்கிட்ட வாய் பேசாத, நீ வீட்டுல ஜியாங் கிட்ட நீ என்னெல்லாம் பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளை மிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க சொன்னாலும் சொல்லினாலும் மிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு திமிரு, நீ ஜியாங்க எந்த மாதிரி எல்லாம் புள்ளி பண்ணிருக்க, இதுக்கு உனக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் தராம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், போய் டாய்லெட்டை கிளீன் பண்ணு, அப்பமாவது உனக்கு புத்தி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற கிளீன் பண்ற லேடி ஒரு ட்ரெஸ் போட சொல்லி கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம அங்க இருக்கிற டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு வெளியில போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு முடியல. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வருது, அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஜான் இறங்குறான். ஹீரோயின் உடனே அவங்கள பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றா இல்ல நான் இந்த பக்கமா என் கிளைண்ட பார்க்க வந்தேன், பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கீங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க என் கூட வரீங்களா, நம்ம சாப்பிட்டுட்டு நான் உங்களை டிரா பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜானோட ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு என்ன உங்களுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க என்னோட கோட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கழட்டி கொடுக்கறான். எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அவன் உடனே வந்து ஹீரோயின் மேல போட்டிருக்க கோட்டை கழட்டி ஜானு மேல போட்டுட்டு எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை, என் ஒய்ஃபை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நான் ஜெயின் கூட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் தான் உன் ஹஸ்பண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு ஜெயின் சொல்றா எப்ப பார்த்தாலும் நீ தான் ஹஸ்பண்ட் வந்து ஆடிட்டு இருக்க, ஆனா அவங்களுக்கு ஃபீவரா இருக்கு அதெல்லாம் உனக்கு தெரியுமா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு உடம்பு சரியில்லாத பொண்ணை பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் வேற வாய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான் எனக்கு என் ஒய்ஃபை எப்படி பாத்துக்கணும் நல்லாவே தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் உடனே ஜெயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா கேரிங்கா தானே பேசிட்டு இருக்காங்க, எதுக்கு நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ உடனே ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உன் தம்பி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான், மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஜெயினை பார்த்து நான் இன்னைக்கு உங்க கூட வர முடியாது, நான் ஹீரோ கூடயே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெயின் உடனே சரி நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா ஆபீஸ் வந்து அந்த கிளீனிங் லேடி கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வந்து ஹீரோயின் கிட்ட நீ வம்பிழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளுமே சரின்னு சொல்றா.
அடுத்து ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவ வேணுட்டே வந்து ஹீரோயின் கிட்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க எதுக்கு என்ன இப்படி டார்கெட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் ஒன்னும் உன்னை டார்கெட் பண்ணல, நீ ஒரு அதிர்ஷ்டம் கட்ட பொண்ணு, உன்னாலதான் உங்க அப்பா அம்மா இறந்து போனாங்க, உன் தம்பியுமே இப்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நீ எதை தொட்டாலும் அந்த பொருள் விளங்கவே விளங்காது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எல்லாம் இப்படிதான் பெத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம 2 தடவை நீ பிரெக்னென்ட் ஆகி 2 தடவையுமே உன் வயித்துல குழந்தையே தங்கல, நீ எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்போ அவன் தம்பி பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. இதை கேட்டோன்னே ஹீரோயின் கோவமாயி அவளை சப்புன்னு ஒரு அறை எழுதுறாங்க. அவ உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, ஹீரோயின் என்ன கொல்ல பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவும் அந்த ஜியாங்கும் வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே அந்த கிளீனிங் லேடி போய் நடிப்பு போட ஆரம்பிச்சுட்டா. பாருங்க, நான் வேலை செய்ய சொன்னேன், அதுக்கு நான் ஒரு பெரிய பிரசிடென்ட்டோட ஒய்ஃப், நான் இந்த வேலையில செய்யணுமான்னு சொல்லிட்டு என்னையே அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ எதுவுமே இன்வெஸ்டிகேட் பண்ணாம நீ பாட்டுக்கு நான் தான் தப்பு பண்ண மாதிரி எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஏன் பக்கம் ஏதாவது கேட்டியா, நீ ஒண்ணுமே கேட்காம நீ பாட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த பொண்ணுமே இல்ல இல்ல அவங்கதான் என்ன இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ எப்படிப்பட்டவன்னு, ஒழுக்க மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்றான். அதுக்கு ஹீரோயினுமே மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இந்த ஜியாங் உடனே நடிப்பு போட ஆரம்பிச்சிடுறா. பரவாயில்ல, அக்காவை ஹர்ட் பண்ணாதீங்க, அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல, அவங்கள இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ இப்போ ஒழுக்கமா மன்னிப்பு கேட்கிற இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே பாக்குறாங்க, சே இப்படிப்பட்ட ஒருத்தனையே போய் நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சோகமா வெளில வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கரெக்டா ஜான் வரா, உங்களை பார்க்க தான் வந்தேன், நம்ம எங்கேயாவது வெளில போய் சாப்பிடலாமா, உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்றாங்க. ஹீரோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி மேடம் வந்து ஜான் கூட வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவன் கடுப்பாயி அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஜான் கூட ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டா தான் இருக்கு. ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜான் சொல்றா, இல்ல உங்க அம்மா இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனாலதான் எனக்கு தெரியும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இவன் சர்வ் பண்றான். ஹீரோயினுமே அதை சாப்பிட போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா வந்து, நீ இவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜான் சொல்றா, உனக்கு பார்த்து தெரியலையா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ கடுப்பாயி, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நாங்க பேசிட்டு இருக்காது, இதுல நீ மூக்கு நுழைக்காம இருக்கியாங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு எடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவன் தம்பியை வச்சு மிரட்ட ஹீரோயின் அதனால ஹீரோ கூட போக ஒத்துக்கிறா. இப்போ ஜான் வந்து ஹீரோயினை பார்த்து, உங்களுக்கு எதுனாலும் நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க இவன் கூட போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அதை கேட்காம, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதே ரொம்ப தேங்க்ஸ், நான் ஹீரோ கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ இந்த ஹீரோயினை கூப்பிட்டு வந்து பெட்ல தள்ளிட்டு, யார் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அவன் இப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு, உனக்கும் அவனுக்கு என்ன அஃபேர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எங்க அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ எதுவுமே பேசாம கோவப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ வெளில வந்தோன்னு யோசிக்கிறான், இவளை நம்ம குழந்தை பெத்துக்கு கொடுக்க தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவன் ஏன் வேற யாருக்கிட்டயாவது பேசுறான், எனக்கு ரொம்ப ஜெல்லஸ் ஆகுது, இனிமேல் இவ யார்கிட்ட பேசினாலும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கீழே வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், அவெல்லாம் ஓகே தான், நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் உடனே அந்த ஃபேங்குக்கு தான் கால் பண்ணி, நாளைக்கு என்னோட பர்த்டே, ஹீரோ எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்றான், அவன் எனக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா தான் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஃபேங் சொல்றா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, நானும் உனக்கு பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவ சொல்றா, எனக்கு அந்த ஹீரோயின் அழியணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த ஜியாங்கோட பர்த்டேக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே உள்ள வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜியாங் வந்து ஓவரா சீனை போட ஆரம்பிக்கிறா. நான் ஹீரோ கிட்ட எவ்வளவோ சொன்னேன், எனக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு, அவன் தான் பாருங்களேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா.
அதுக்கு ஹீரோயின் உடனே சரி நீங்க பர்த்டே கொண்டாடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் சொல்றா போடி போ உனக்கு இதுதான் லாஸ்ட் நைட்டா இருக்க போகுது நான் உனக்கு தரம் பாரு பெரிய பர்த்டே கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு வில்லத்தனமா பிளான் போட்டுட்டா போல. ஹீரோயின் நேரா ஹீரோட அம்மாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோட அம்மா வந்து கொஞ்சம் நல்லவங்க தான் போல. அவங்க உடனே ஹீரோயினை பார்த்துட்டு பாசமா கேக்குறாங்க நீ எப்படிமா இருக்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க நீ ரொம்ப வீக்கா இருக்க நீ நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்பதான் உன்னால என்னோட பேரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த லேடிக்குமே வந்து ஹீரோயின் ஒரு பிள்ளை பெத்து கொடுக்கணும் பிள்ளை பெக்கிற மிஷினா தான் ஹீரோயினை பாக்குறாங்க. இப்ப இந்த விஷயம் நல்லாவே புரியுது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஹீரோ கூட வாழ இஷ்டம் இல்ல நான் ஹீரோவை டைவர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டோன்னே ஹீரோட அம்மா ஷாக் ஆகி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியுது என்னால ஹீரோ கூட இதுக்கப்புறம் வாழ முடியாது ப்ளீஸ் நீங்க தான் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போறது நல்ல முடிவா இருக்காது அவன் ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவான் அந்த ஜியாங் தான் தப்பானவன்னு நீ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதானமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அவன் கண்டிப்பா மாற மாதிரி தெரியல அவன் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு என்ன இன்னுமே பழி வாங்கிட்டு தான் இருக்கான் எனக்கு நம்பிக்கையே இல்ல ஹீரோ மாறுவான்னு தயவு செஞ்சு பிளீஸ் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க என்னால ஹீரோ கூட வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா அதெல்லாம் கண்டுக்காம நீ வந்து இப்ப டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன்னா எங்க ஃபேமிலிக்கு தான் அது பெரிய இன்சல்ட்டா இருக்கும் என்னால அதை ஏத்துக்கொள்ளவே முடியாது நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ண கூடாது மூலியமா எனக்கு ஒரு வாரிசு வேணும் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா நல்லதா வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜியாங்கோட பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஹீரோ கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கான். கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஏதோ டைமண்ட் நெக்லஸ் மாதிரி இருக்கு. கிட்ட ஹீரோயின் இந்த பக்கம் ஹீரோட அம்மா கிட்ட பேசிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றான். ஹீரோ வந்து ஜியாங் கூட இருக்கனால காலை கட் பண்ணி விடுறான். ஜியாங் உடனே அந்த நெக்லஸ பார்த்துட்டு இந்த நெக்லஸோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நெக்லஸ் யார் ஒருத்தவங்களுக்கு போட்டு வராங்களோ அவங்க லைஃப்ல அவங்க கூடயே இருப்பாங்களாமா இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க எனக்கு இது வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஜியாங்குமே நீங்க எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோமே போய் போட போறான். அவன் போடுறப்போ அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதான் ஹீரோயின் சொல்லி இருப்பாங்க இல்லையா நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பாக்குறான். அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஜியாங் கழுத்துல அந்த நெக்லஸ் போடாம அவ கையில கொடுத்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போயிடுறான். இங்க ஜியாங்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. ஹீரோ வெளியில வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்றா. என்ன உனக்கு ஜெலஸா இருக்கு நான் வந்து ஜியாங் கூட இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப இந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்றாங்க இல்ல ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பதறி அடிச்சுட்டு அங்க போய் பார்க்க வரான். பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க ஜான் தான் இருக்கான். ஹீரோயின் கேக்குறாங்க நீ எதுக்கு இங்க வந்த அதான் ஜியாங்கோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல அங்க போய் செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே இங்க எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து பக்கத்துல ஜான் இருக்கான். அவன் கிட்ட எனக்கு இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யாரும் என்ன வேணுட்டே ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே கோவமாயி நீ எதுக்கு இதெல்லாம் ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்க நான் தான் உன் ஹஸ்பண்ட் நீங்க முன்னாடி நின்று இருக்கேன்ல நீ ஏன் கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம ஜான் கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே வேக வேகமா கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யாரும் வேணுட்டே தான் வந்து என் ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஜான் கிட்ட நீங்க பண்ண ஹெல்ப்க்கெல்லாம் தேங்க்ஸ் இதுக்கப்புறம் நானே என் ஒய்ஃபை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்து ஹீரோ வந்து அவன் பிஏ கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பான் போல யார் கார் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க. அவங்க பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாஸ் இந்த மாதிரி யார் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கான க்ளூ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே ஹீரோ யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த எவிடன்ஸை பார்த்தோன்னே ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். ஹீரோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளவு கேடு கட்டவன் நான் நினைச்சும் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல நீ என்னதான் சொல்ற எதுக்கு இப்ப என்ன திட்டிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதே நீதான் டிரைவருக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து உன்னை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்க அந்த பழைய நீ ஜியாங் மேல போடலான்னு பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுதா யாராவது சொந்த உயிரை பணைய வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் உடனே நீ பண்ணுவடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல காட்டுறான். அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அக்கௌண்ட்ல இருந்து தான் அந்த டிரைவருக்கு மணி டிரான்ஸ்பர் ஆன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் இது நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதை நம்ப மாட்டேங்கிறான். ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க நான் இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோ இது எதுவுமே கேட்காம போயிடுறான். ஹீரோயின்
உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கும் இந்த மாதிரி ஹீரோயினோட தம்பி வந்து கூட படிக்கிற பையனை அடிச்சனால அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருக்கு. இதை கேட்டோடனே ஹீரோயின் ஷாக் ஆகி போய் அவன் ரொம்ப சின்ன பையன், ப்ளீஸ் அவன் மேல எது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே கேட்காம போனை வச்சிடறாங்க. ஹீரோயின் நேரா வந்து ஹீரோவை தான் பார்க்க வராங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னாலதான் என் தம்பியோட வாழ்க்கையை அப்படி கெட்டு போச்சு, இந்த சின்ன வயசுல அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா அவன் ஃபியூச்சர் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோமே நான் அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் கொழுப்பெடுத்து போய் பக்கத்துல இருக்க பையன் கிட்ட சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் என் தம்பியை காப்பாத்த முடியுமா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோமே உன் தம்பியை நான் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் உடனே கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்குவேன், ஒழுக்க மரியாதை என்னோட தம்பியை காப்பாத்து. அதுக்கு ஹீரோ சொல்றா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எனக்கு முக்கியமானவன் நினைச்சிட்டு இருக்கியா, நானே உன்னை புள்ளப்பிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உன்னை மதிச்சு பேசிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் உன்னை மதிக்க கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமாகுது. அவங்க உடனே அவங்க கையை அறுத்துக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்ற நீ இப்ப செத்து போயிட்டாலும் உன் குடும்பத்துல பாக்கி இருக்கிறது உன் தம்பி தான், நான் இனிமேல் அவனை கொடுமைப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ இனிமே இதை கேட்டு ஷாக் ஆகி அப்படியே கத்திய கீழே போட்டுறாங்க. ஹீரோ போடி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஜியாங் நின்னு பாத்துட்டு இருக்கா. அவன் ஏதோ வில்லத்தனமா பிளான் போட்டுட்டா போல. அப்புறம் அப்படியே கட் பண்ணா அந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவன் அந்த ஃபேங் கூட தான் இருந்து பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்காங்க போல. ஜியாங் ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்தமோ எனக்கு பயமா இருக்கு, அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பத்தாவதுக்கு ஹீரோட அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அந்த லேடியுமே ஒரு பக்கம் என்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஃபேங்கு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு ஃபேங்குமே அவளோட கையை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு நீ எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ ஜியாங் சொல்றா இந்த மாதிரி ஹீரோ பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே சரின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜான் கிட்ட தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என் தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் இப்போ ஜெயில தான் இருக்கான், அவன் யார் அடிச்சான் என்ன ஏதுன்னு ஒரு விஷயமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க தம்பி அடிச்ச விட்டம் பத்தி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க நேர்ல வந்தா நம்ம அதை பத்தி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால் வருது. ஹீரோயினுமே சரி நான் வரேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயினும் ஜானும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜான் சொல்ற நான் ஒரு டிடெக்டிவ் வந்து பார்த்துருக்கேன், அவங்க ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ், அவங்க நம்ம ப்ராப்ளத்தை கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவாங்க, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினுமே என்கிட்ட அவ்வளவு மணி இல்லை, நான் இப்போ மணிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜான் சொல்றா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் மணி இல்லை நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னு இந்த ஜியாங் வந்து அக்கா நீங்க சாப்பிடுறீங்களா, நீங்க பார்க்க ரொம்பவே டயர்டா இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மேல போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, இவ அந்த ஃபேங்குக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினோட தம்பி விஷயத்த வந்து நியூஸ்ல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட சொல்றா. நியூஸ் மட்டும் நிறைய வைரல் ஆச்சுன்னா உன் தம்பி வெளியிலே வர முடியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் மேல போய் போனை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டேங் ஃபேமிலியை பத்தி ரொம்ப தப்பு தப்பா வந்திருக்கு. ஹீரோயினோட தம்பி இந்த மாதிரி ஜெயில இருக்காங்க, அதே மாதிரி ஹீரோயினுமே நல்ல பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்திருக்கு. ஹீரோயின் உடனே ஜானிக்கு தான் கால் பண்றாங்க, இந்த மாதிரி எங்களை பத்தி நியூஸ் தப்பு தப்பா எல்லாம் வந்திருக்கு, நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே சரி போய் பார்க்கலான்னு சொல்றான். ஹீரோயின் மறுபடியும் ஜானை பார்க்க அதே காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. டிடெக்டிவ் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க அதுக்கு அவன் சொல்றான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து நீட்டுறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு கால் வர அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா உங்களோட தம்பிக்கு வந்து 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் ஜான் கிட்ட எதுவும் பேசாம அவங்க நேரா பாருக்கு போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. உங்க தம்பியோட ஃபியூச்சர் இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அந்த பார்க்குள்ள ஹீரோ வரா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் கடுப்பாயி ஹீரோவை சப்புன்னு அறையறா. அதுக்கு ஹீரோ சொல்றான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அறைவ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே கடுப்பாயிடுறாங்க. உன்னாலதான் என் தம்பி ஃபியூச்சர் எப்படி ஸ்பாயில் ஆகி போய் கிடக்குது, அவன் சின்ன பையன், அவனோட ஃபியூச்சரே நீ அழிச்சிட்டல்ல, உன்ன மாதிரி ஒருத்தரை மேரேஜ் பண்ணதுக்கு நான் இப்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறான்.
அட்லீஸ்ட் உன் தம்பி ஜெயிலுக்குள்ளேயாவது இருக்கான்ல, அவன் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா, ஒழுக்க மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறான். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தா ஹீரோவோட அம்மா இருக்காங்க. நீ எதுக்கு இவ்வளவு குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் திட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து நீ மேல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு வச்சிடறான். ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, நீ அந்த ஜியாங் குரங்க எப்ப இந்த வீட்டை விட்டு அனுப்ப போற? எனக்கு என்னமோ அவளை பார்க்க நல்ல மாதிரியே தெரியல, அவ இந்த வீட்டுல எதுக்கு நீ வச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட என்னம்மா என்ன எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோட அம்மா சொல்றாங்க, நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அந்த பொண்ணோட ஃபேமிலி மொத்தத்தையுமே அழிச்சிட்ட. அந்த பொண்ணுக்கு இருக்கிற இப்போ ஒரே சொந்தம் அந்த தம்பி மட்டும்தான், அவனையுமே நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. இப்படி இருந்தா அந்த பொண்ணு உன்னை எப்படி லவ் பண்ணுவா, உன் கூட எப்படி வாழ்வா? நீ அவளை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. என்னதான் சியாங்க நம்ம கூட வச்சிருந்தாலும் அவ உன்னோட ஒய்ஃப் ஆக முடியாது, அவ உன்னோட மிஸ்ட்ரஸ் தான், அவளுக்காக நம்ம கதவை எப்பவுமே திறந்திருக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோ உடனே கோமாயி, அம்மா நீங்க அவளை பத்தி எல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஹீரோயின் என்ன லாஸ்டா மீட் பண்ண வந்தப்போ உன்னை டைவர்ஸ் பண்றத பத்தி தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தா, அவளுக்கு உன் கூட வாழவே இஷ்டம் இல்லையாமா, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. இதுக்கப்புறம் அவ என்கிட்ட வந்து இப்படி வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. ஹீரோக்கு உடனே மண்டை சூடாகி போயிருது. டைவர்ஸ் கேட்டிருக்கான்னு சொன்னோன்னே ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட போய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன டைவர்ஸ் பண்ணுவேன்னு எங்க அம்மா கிட்டே போய் சொல்லிட்டு வந்திருக்க, உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின்மே, ஆமா நான் போய் கேட்டேன், எனக்கு உன் கூட வாழ சுத்தமா இஷ்டமே இல்ல, நீ என்னைக்காவது என்ன ஒரு மனுஷியா பாத்திருக்கியா, ஒரு வைஃபா என்ன நடத்திருக்கியா, அதனாலதான் நான் டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, எனக்கு உன் கூட வாழ ஒன்னும் பெருசா இஷ்டம் எல்லாம் இல்ல, நீ குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இவன் என் குடும்பத்தையே அழிச்சுட்டான், இவன் குடும்பத்துக்கு நான் வாரிசு கொடுக்கணும்னு என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்கான், இவங்க குடும்ப பேரு கெட்டு போக கூடாதுன்னு பாக்குறாங்க, ஆனா என் மனசு கஷ்டப்படுறதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க தம்பியை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க தம்பி ரொம்பவே கோவப்படுறாங்க, இவ்வளவு விஷயம் நடந்து கூட நீ ஹீரோ கூட தான் இன்னும் இருக்கியா, அவனாலதான் என் ஃபியூச்சரே அழிஞ்சு போய் நான் ஜெயில இருக்கேன், ஆனா நீ இன்னுமே அவன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு அக்காவை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு எதுவுமே பேச முடியாம அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அடுத்த வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் குரங்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே அந்த ஜியாங்க மேல ஸ்டெப்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றா, அவளுடைய வீல் சேர் மட்டும் மேல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே வீல் சேர் எடுத்துட்டு மேல போறாங்க. ஆனா அவங்க ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்த உடனே ஹீரோ கேக்குறா, நீ கொஞ்சம் பார்த்து ஏறிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒன்னும் இந்த மாதிரிலாம் சாக மாட்டேன், இன்னும் நான் இன்னும் சாகலன்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவுமே அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஓ நான் இப்ப சாக கூடாதுன்னு நினைக்கிறியா, இன்னும் நான் உனக்கு தேவைப்படுறேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், எதுக்கு இப்ப நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நீ சாகணும் நான் எப்பவுமே நினைச்சதே கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ சொல்றான், ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோ, உன் வயித்துல என்னோட குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க பெண்ணை எடுத்து வச்சுட்டு அவங்க கழுத்துல வச்சுட்டு, ஒழுக்கமா என் தம்பியை காப்பாத்து, இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன், என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க உன்னோட குழந்தையுமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்ற, அப்படி எதுவும் பண்ணிக்காத, இரு வெயிட் பண்ணு, நான் கால் பண்ணி விட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ கால் பண்ணி விட சொன்னோன்னே ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. அவன் தம்பி தான் கால்ல சொல்றான், நான் இந்த மாதிரி வெளியில வந்துட்டேன். எனக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அந்த தம்பிக்காரன் சொல்றான், நீ ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னுமே நீ அவன் கூட தானே இருந்துட்டு இருக்க, சரி உன் லைஃப் நீ என்னமோ பண்ணு, நீ உன் உடம்ப பாத்துக்கோ, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இப்படி ஒரு தம்பி இருக்காங்கதே மறந்துரு, இனிமேல் ஃபியூச்சர்ல நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினை எங்கேயுமே போக விடாம வீட்டுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் வெளில போலான்னு சொல்லி போறாங்க. அப்போ பார்த்தா அங்க இருக்க பாடி கார்டு வந்து, நீங்க வெளில போக கூடாது, நீங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாகுது. நான் வெளில போக கூடாதா இல்லையான்னு சொல்லி முடிவு பண்ண அவன் யாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினே கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இந்த ஜியாங் குரங்கு வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றா. உனக்கு குழந்தை பிறந்தோன்னு அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, நான் அந்த குழந்தைய என்னோட சொந்த குழந்தை மாதிரி பார்த்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் கடுப்பாயி சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. என் குழந்தைய நான் உனக்கு தருவேன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வரா. ஹீரோ நீ எதுக்கு ஜியாங் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து அந்த ஜியாங் பக்கத்துலதான் உட்காந்து எதுக்காக அவன் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஜியாங் உடனே நடிப்பை போட்டுட்டு இருக்கா. நீங்க அக்காவை எதுவும் சொல்லாதீங்க, அவங்க கோவத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது மூட் ஸ்விங் ஆகும்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க என் அக்கா, ப்ளீஸ் அவங்களை எதுவும் திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோவுமே இவ்வளவு மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின் உடனே இவ்வளவு மாதிரி கேவலமா நடிக்கிறதுக்கு யாருனாலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ அவளை இவ்வளவு ஹர்ட் பண்ணியுமே அவ உன்னை அக்காவா தான் பார்த்துட்டு இருக்கா, ஆனா நீ எப்படி இருக்க, உன்ன மாதிரி கேவலமானவன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு உண்மையெல்லாம் தெரியல ஒரு காலம் வரும், அந்த சமயம் நீ என்ன பண்ற நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க என்ன நான் இப்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உன் வயித்துல என்னோட வாரிசு இருக்குதுன்னு பாக்குறேன், இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோட அம்மா உள்ள வராங்க. என் மருமகளை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவ வயித்துல நம்மளோட வீட்டு வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மா சொல்றாங்க உன் வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளருது, உனக்கு நல்லா தெரியும் இல்லம்மா, வேற யாரையும் பிரெக்னென்ட் ஆக விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் உடனே ஹீரோவோட கைய இடிச்சு விடுறா. பாருங்க உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ உடனே அவளை சமாதானப்படுத்துறான். அப்போ இந்த ஜியாங் வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட ஆன்டி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோட அம்மாவுமே நான் ஒன்னும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கல, ஃபர்ஸ்ட் நீ என்ன ஆன்டின்னு கூப்பிடுறது நிறுத்து, அதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா நீங்க எப்படி இப்படி எல்லாம் ஜியாங் கிட்ட பேசலாம், அம்மா உங்களுக்கு பேரை வரப்போகுதுதான், அதுக்காக நீங்க ஜியாங்க இப்படி எல்லாம் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டோன்னே ஹீரோவோட அம்மா கடுப்பாயி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த ஜியாங் வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு இழுக்கு மாதிரி, அவ என்னதான் உன் கூட இருந்தாலும் அவ ஒரு மிஸ்ட்ரஸ் தான், என்னால இந்த மானம் கெட்டவன் எல்லாம் என் மருமகளை ஏத்துக்கவே முடியாது, ஒழுக்கமா அந்த கேவலமானவங்களை பிடிச்சு வீட்டை விட்டு வெளில தள்ளு, அதுதான் உனக்கும் உன் ஃபியூச்சருக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜான் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் தம்பி என்கிட்ட கோவிச்சுட்டு எங்கேயோ போயிட்டான், தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு உங்க கூட சேஃபா வச்சுக்கிறீங்களா, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜானுமே நானும் எல்லாம் கேள்விப்பட்டேன், சரி நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஜானும் ஹீரோயினும் நேரா வந்து ஹீரோவை தான் பார்க்க வராங்க. அவங்க தம்பி காணாம போயிட்டாங்க, எல்லாம் ஒன்னாலதான், எங்க போனாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ உடனே கடுப்பாயி இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற விஷயம், நீ எதுக்கு எங்க நடுவுல மூக்கு நினைச்சிட்டு வர, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஜான் சொல்றான் ஹீரோயின் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அவங்களுக்காக நான் பேசாம வேற யார் பேச போறாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட உன் தம்பி எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுக்க மரியாதையா வயிற்றுல இருக்க குழந்தைய பெத்து கொடுத்துட்டு பேசாம போயிரு, இல்லைன்னா உன் தம்பிய நான் கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இதனால ஹீரோயின் எதுவுமே பேச முடியாம ஜான் கிட்ட நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போன உடனே ஹீரோ கேக்குறான் ஜான் உங்களுக்கு என் ஒய்ஃப் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜான் சொல்றாங்க ஆமா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு நாள் நீ உண்மை என்னன்னு தெரிஞ்சு நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணதா போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவன் பிஏ கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோக்குமே வந்து ஹீரோயோட தம்பி எங்க இருக்காங்கன்னு தெரியாது, அதனால அவங்க பிஏ கிட்ட சொல்லி எங்க இருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ பிஏ வந்து ஹீரோயினோட தம்பி எங்க போனாங்கன்னு தெரியல மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றா எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. அப்ப அவன் சொல்றான் யாரு வந்து ஹீரோயினோட தம்பி மாதிரி பேசுவாங்களோ அவங்களை கூப்பிட்டுவாங்க, நான் ஒரு பேராகிராஃப் தரேன், அதுல இருக்கிற மாதிரி ஹீரோயினோட தம்பி வாய்ஸ்ல பேச சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தம்பிக்கு என்னாச்சுன்னு. அப்பன்னு பார்த்து ஹீரோ கரெக்டா உள்ள வரா.
இந்த இதை வந்து உன் தம்பி தான் கொடுத்தான், அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கான், நீ எதுவா இருந்தாலும் இதை போட்டு கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பியோட வாய்ஸ் தான் பிளே ஆகுது. அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோ கிட்ட நீங்க அதை கேட்டீங்களா, என் தம்பி என் அக்கான்னு சொல்றான், அவன் என்ன மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது ஹீரோ வந்து ஃபேக்கா தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் ஜியாங் ஒரு ஓரமா இருந்து பார்த்து செம கடுப்பாகி போயிட்டு இருக்கா. அடுத்து ஜியாங்கும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜியாங் கேக்குற என்ன அக்கா கீழே வரலையா சாப்பிடறதுக்கு, அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, சரி நான் போய் ஃபுட்டு மேல கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறா. ஹீரோயின் கிட்ட வந்து நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. அக்கா நான் உங்களுக்கு தான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், நீங்க பிரெக்னெண்டா வேற இருக்கீங்கல்ல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை கொடுக்குறா. ஹீரோயினுமே கரெக்டா வாங்க போறாங்க. அந்த சமயம் பார்த்து அவ வேணுட்டே அதை கீழே போடுறா. அச்சச்சோ அக்கா என்னக்கா நீங்க தவற விட்டுட்டீங்களா, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினுக்குலாம் இதை பார்த்து செம கடுப்பாகுது. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஜியாங் சொல்றா, இந்த மாதிரி உன் தம்பி வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணி பேசல, அது யாரோ ஹீரோ ஒரு ஃபேக் பர்சனை வச்சு பேச வச்சது, ஒருவேளை உன் தம்பிய கொன்னுட்டானோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துருது. அவங்க உடனே கீழே இந்த கத்தி எடுத்துட்டு அந்த ஜியாங்க குத்துற மாதிரி போறாங்க. ஜியாங் உடனே ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவ கீழே ஓடி போயிடுறா. ஹீரோயினுக்கு வயிற்றுலயே அடிபட்டுருச்சு. இருந்தாலுமே அவங்க ஜியாங்க குத்துறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஜியாங் இப்படி ஓடி வந்துட்டு இருக்கதை ஹீரோ பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறான். ஜியாங் ஓடி வந்து ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, அவனால நடக்க முடியுது, அவ என்ன சொன்னா நான் யாரையோ அனுப்பி அவளை ரேப் பண்ணி வச்சுட்டு அவ காலை உடைச்சிட்டேன்னு சொன்னால எப்படி அவனால நடக்க முடியுது, உன்னது எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பாக்குற ஹீரோவுமே கையை தட்டி விட்டுட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கிட்ட கேக்குறான். ஜியாங் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. சாரி நான் உன்கிட்ட வந்து போய் சொல்லணும்னு நினைக்கல, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், நீ எனக்கு நல்ல டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தல, அதனாலதான் வந்து எனக்கு கால் குணமாயிடுச்சு, என்னால 2 நாளைக்கு முன்னாடியே நடக்க முடிஞ்சது, ஆனா நான் இது உன்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லலான்ட்டு இருந்தேன், அதனாலதான் நான் 2 நாள் கால் நடக்க முடியாத மாதிரி நடிச்சேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. முட்டா பையன் ஹீரோவுமே இதை பார்த்து நம்ப ஆரம்பிச்சிடறான். உன்னால நடக்க முடியுதுல, எனக்கு இப்ப அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை பாக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்குது. அவ சொல்றது எல்லாமே போய், அவ என்ன சொன்னாலும் ஏன் இப்படி குருட்டுத்தனமா நம்புற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல நான் அவளை தான் நம்புவேன், அவ போய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளே குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அந்த கத்தியை வச்சு ஹீரோவை மிரட்ட ஆரம்பிச்சிடறான். ஒழுக்கமா சொல்லி என் தம்பி உயிரோட இருக்கானா இல்லையா, அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்ற, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, அதான் உன் தம்பி உனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டான்ல, நீ கேட்டதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றாங்க இல்ல அது போய், அவன் என் அக்கான்னு கூப்பிட மாட்டான், என் மேலுக்கு கோவத்துல அவன் என் அக்கான்னு இதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டான்னு சொல்லியிருந்தான், ஆனா அந்த ரெக்கார்டிங்ல அக்கான்னு எல்லாம் கூப்பிட்டுருக்கான், அது என் தம்பியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், சரி நான் உன் தம்பியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, அவங்க தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு. அடுத்து இந்த ஜியாங் குரங்கு இருக்கு இல்லையா, அது வந்து ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த லேடி கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, அவளை கீழே தள்ளி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுத்துட்டு இருக்கா. அந்த லேடியுமே சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஜான் வந்து பிடிச்சிடுறான். ஜான் சொல்றா, கொஞ்சம் நீ சேஃபா இருக்க வேண்டியதானே, நீ வேற பிரெக்னெண்டா இருக்க, உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து கரெக்டா ஹீரோவும் ஜியாங்கும் வராங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சு அவன் பக்கம் இழுத்து வச்சுட்டு, இவ என்னோட வைஃப், என் வைஃப் கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் உடனே அவனை தள்ளி விட்டுட்டு, அவ என்ன வேணும்டே தள்ளி விட்டுட்டா, ஜான் மட்டும் கரெக்டா வந்து காப்பாத்தல நான் நேரம் விழுந்திருப்பேன். அதுக்கு ஹீரோ உடனே இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜான் சொல்றா, இங்கதான் நீங்க நிறைய கேமரா வச்சிருக்கீங்கல்ல, நம்ம மானிட்டர்ல பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல பாத்தீங்கன்னா இந்த சர்வன்ட் லேடி ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். உடனே இந்த சர்வன்ட் லேடி கிட்ட இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜான் சொல்றான், இவங்கள கண்டிப்பா நம்ம போலீஸ்ல ஒப்படைச்சு ஆகணும், இவங்க ஜெயில போய் கழித்தினாதான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அந்த சர்வன்ட் லேடி உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் வேண்டு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைக்க சொல்லிடுறான். பாக்குற ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதுல ஏதோ ஃபேக் மாதிரி தெரியுது, அந்த சர்வன்ட் லேடி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டாங்க, ஹீரோயின் தான் ஏதோ பிளே பண்றா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க நல்லாவே தெரியுது, ப்ளீஸ் நீ அவங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாத
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள வந்துடுறா. நீ என்ன உன் தம்பி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்க, இந்த பேசு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கொடுக்கறான். ஹீரோயினே அவங்க தம்பி கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தம்பி உடனே கோவப்பட்டுட்டு, அக்கா நான் தான் சொன்னேன்ல என்ன ஃபியூச்சர்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு, எனக்கு உங்க கூட பேசவே பிடிக்கல, நீங்க அந்த ஃபேன் குடும்பத்துக்கே ஒரு நல்ல மருமகளா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே சேட தம்பி நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி மிரட்டுறான், நீ வந்து ஜான் கிட்ட இனிமேல் கான்டாக்ட்ல இருக்க கூடாது, நீ அவங்க கிட்ட பேசினா நான் உன் தம்பி ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதனால ஹீரோயின் அடுத்த நாள் ஜானை மீட் பண்ண போறாங்க. ஜான் கிட்ட போய் என் பேரண்ட்ஸ் எவ்வளவோ சொன்னாங்க ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி, ஆனா நான் தான் கேட்காம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் கூட க்ளோஸா இருந்த இப்ப என் பேரண்ட்ஸுமே என் கூட இல்ல, எனக்கு வரவன்னு சொல்லிக்க என் தம்பி மட்டும்தான் இருந்தான், அவனுமே என் கூட இல்ல, இப்போ என் கூட நீங்க தான் க்ளோஸா இருக்கீங்க, நீங்க என் கூட க்ளோஸா இருந்தா உங்க உயிருக்கு தான் ஆபத்து, இதனால நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஜான் கேக்குறா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஹீரோ ஏதாவது உங்களை மிரட்டினானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நீங்க பேசாம என் கூட வந்துருங்க, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க என்ன ஹெல்ப்னாலும் பண்ண நான் ரெடி தான் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜான் ரொம்ப சோகமா ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். ஒரு ஓரமா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என் தம்பியை நான் எப்படிதான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு. அடுத்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு தான் வந்து பூ வைக்க வந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கல்லறை யாரோ வடிச்சு போட்டிருப்பாங்க. எனக்கு செமையா கோவம் வருது, நீங்க செத்ததுக்கு அப்புறம் கூட உங்களை யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யார் நம்ம ஜியாங் தான் அனுப்பியிருக்கா. எப்படி என்னோட கிஃப்ட் நல்லா இருக்கா, இப்போ சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அனுப்பியிருக்கா. கேட்டோன்னே ஹீரோயின் செம கடுப்பாயி வீட்டுக்கு வராங்க. பார்த்த உடனே ஜியாங்க்கு சப்புன்னு ஒரு அறை. ஜியாங் உடனே என்ன எப்படி நீ அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்ப, எங்க அப்பா அம்மா உனக்கு என்னடி பண்ணாங்க, அவங்க செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கல்லறையை போய் இப்படி இடிச்சு வச்சிருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும்னு, எனக்கு போர் அடிச்சது அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றா. கேட்டோன்னு ஹீரோயின் கோவமா அறைய போறாங்க. அதுக்கு அவ உடனே கையை பிடிச்சிட்டு, உன்னை எல்லாரும் வெறுக்கிறது தப்பே இல்ல, உன்னோட பைத்தியக்கார அம்மாக்குமே உன்னை பிடிக்காது தானே சொல்லிட்டு இருக்கா. வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீ இங்க இருக்க முடியும், அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி உன்னை துரத்தி விடதான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒரு ஃபேக்கான பர்சன், உன்னால ரொம்ப நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சு வச்சுட்டே இருக்க முடியாது, எனக்காவது ஒரு நாள் உன்னை பத்தி ஹீரோக்கு தெரியதான் வரப்போகுது, நான் பாக்குற ஹீரோக்கு அப்பயும் உன்னை பிடிக்குதான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு ஜியாங் கோவமாயி நீ வாயை மூடு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நானும் இதை பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வெட்டிங் ரிங்க கழட்டிட்டு ஹீரோ கூட இந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க கூட ஹாப்பியா இருந்ததெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனால அவங்க ஃபேமிலி அழிஞ்சதை பத்தி யோசிக்கிறாங்க. உன்னாலதான் என்னோட மொத்த ஃபேமிலியுமே அழிஞ்சிருச்சு, அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கீழே போட்டுடுறாங்க. அடுத்து ஜியாங்கும் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுமே அங்க சாப்பிட வராங்க. அவங்க இதை பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபுட் எல்லாம் வேண்டாம், யாராவது பிரெக்னெண்டா இருக்கும் போது இவ்வளோ ஆயிலியா சால்ட்டி ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்களா, நீ எதுக்கு வேணுட்டே இப்படி சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. அந்த சமயம் ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பார்த்துட்டு உன்னுடைய ரிங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் அதை கழட்டி போட்டுட்டேன், எனக்கு அந்த ரிங் இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயி உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ ரிங்கு கழட்டுவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு உன் கூட வாழ சுத்தமா இஷ்டமே இல்ல. ஹீரோயின் ஜியாங்க பார்த்துட்டு, அதான் நீ அவளுக்கு ரிங்கு போட்டுட்டே, இதுக்கப்புறம் நான் எதுக்கு ரிங் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஜியாங் கிட்ட, என்ன நீ புதுசா டைமண்ட் ரிங் போட்டிருக்க போல, நீ ஏதாவது நான் தான் போட்டேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவ உடனே சமாளிக்கிறா, இல்ல இந்த ஷாப்பிங் போனேன் அதனாலதான் நான் இதை வாங்கினேன், ஆனா ஹீரோயின் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நீ எனக்கு போட்டேன்னு, அதுக்கு நான் என்ன பண்றது, பேசாம சீக்கிரமா என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ எதுவும் சொல்லாம இவளை பார்த்துட்டு இருக்க. அதுக்கு இவ சொல்றா, சரி நான் போய் அக்கா கிட்ட சாரி கேட்கறேன், அதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அடுத்து அந்த ஜியாங் வந்து அந்த ஃபேங் கூட தான் ஒன்னா இருக்கிறா. உடனே அந்த ஃபேங் வந்து உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த ஜியாங் சொல்றா, ஹீரோயினை எப்படியாவது கொள்ளணும், அவ என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுமே சரி உனக்காக நான் இதை கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அவங்க தம்பி தான் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
ஹீரோயினுமே அவங்க தம்பியை பாக்குறதுக்காக பதறி அடிச்சுட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தாங்க ஹீரோயினோட தம்பி இருக்க மாட்டாங்க, வேற யாரோ தான் இருக்காங்க. ஹீரோயினை விஷ ஊசி போட்டு கொலை பண்ண பாக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஃபேங் செட் பண்ண ஆள் தான் போல. இந்த சமயம் பார்த்து கரெக்டா ஜான் வந்து காப்பாத்திடுறான். ஹீரோயின் அங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்து ஜான் வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜான் சொல்ற உங்க வயித்துல இருக்க குழந்தை நல்லாதான் இருக்குதாமா, நீங்களுமே நல்லா தான் இருக்கீங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோயின் சொல்றாங்க ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க கரெக்டான டைமுக்கு வந்து என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானுமே பரவாயில்லன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எங்க அம்மா உங்களுக்கு செஞ்ச ஹெல்ப்புக்காக நீங்க எனக்கு ரொம்பவே நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க, நீங்க எனக்கு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜான் சொல்றாங்க உங்க அம்மா இதெல்லாம் பண்ணதுக்கு தான் நான் உங்களுக்கு திருப்பி பண்றேன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை, நீங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு டைம் வரப்போ நானும் உங்களுக்கு வந்து எல்லாம் திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜானுமே சரின்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவும் உள்ள வராங்க. ஹீரோக்கு ஜானை பார்த்தோன்னே செம கடுப்பாகுது. நீ எதுக்கடா என் பொண்டாடி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜான் சொல்றான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, அவளை கேர் பண்ணி பாத்துக்கணும் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான். நீ எதுக்கு அவனை பார்க்க போன, எப்ப பார்த்தாலும் அவன் தான் அவனை வந்து காப்பாத்திட்டு இருக்கானா, ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோவோட அம்மா தடுக்கிறாங்க, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ வெளில போ அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து நீ ஜான் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காத, அது நம்ம ஃபேமிலிக்கு தான் அசிங்கம், இன்னும் ஜானியை பத்தி நியூஸ் பேப்பர்ல தப்பா வந்தா என்ன பண்றது, நம்ம குடும்ப பேரை கெட்டு போகாத மாதிரி நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க குடும்ப பெருமையை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இன்னைக்கு நான் செத்து இருப்பேன், நான் மட்டும் அந்த சமயம் வந்து காப்பாத்தல நான் செத்து போயிருப்பேன், ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க உங்க குடும்ப பேர் கெட்டு போகுது மட்டும்தான் பாக்குறீங்க, என்ன ஒரு மனுஷாவே மதிக்க மாட்டீங்களா, என்ன கொலை பண்ண வந்தவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவங்களுமே சரி எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ வயிற்றுல இருக்க நம்ம வாரிசை மட்டும் நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. எனக்கு இதை கேட்டோன்னு செம்ம கடுப்பாகுது, இந்த வாரிசுக்காக தான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜியாங் கடுப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினை சாகடிக்கலன்னு தெரிஞ்சோன்னு ஹீரோயின் உள்ள வந்து இப்ப வந்து ஜியாங் கிட்ட வம்பிழுக்கிறாங்க. என்ன கொலை பண்ணி ஆள் அனுப்பியும் நான் இன்னும் சாகாம இருக்கேன்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவ உடனே நல்ல மாதிரி நடிப்பு போடுறா, என்னக்கா சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுமே சொல்றாங்க சரி ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங்குமே ஆமா நான் தான் ஆள் அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. ஹீரோயின் இவகிட்ட இன்னுமே போட்டு வாங்குறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த தப்புக்கெல்லாம் யார் காரணம்னு. இவளே அவளோட வாயால அவ பண்ண தப்பெல்லாம் ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து உள்ள கரெக்டா ஹீரோட அம்மா வராங்க. பார்த்து ஜியாங் வந்து செமையா ஷாக் ஆயிடுறா. அவ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டா. இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஹீரோட அம்மா எல்லாமே கேட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா சொல்றாங்க எனக்கு அப்பவே உன்னை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு உன்னை பார்க்கும்போது நம்புற மாதிரியே தெரியல, இப்போ உன்னோட புட்டெல்லாம் வெளில வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங் உடனே ஹீரோட அம்மா கிட்ட வந்து நல்ல மாதிரி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க, அவ வேணுட்டே ட்ரிக்கா என்ன பேச வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா, நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோட அம்மா கையை தட்டி விட்டுட்டு சீ நீ என்ன தொடாத, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இவளை கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட உண்மை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நான் ஹீரோக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு அதுக்குள்ள ஜியாங் பத்தின நியூஸ் தெரிஞ்சிருச்சு போல. அவன் உடனே பதறி அடிச்சு வீட்டுக்குள்ள வரான். அங்க இந்த நிலைமையில இருக்க பார்த்தோன்னா அவன் பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கையெல்லாம் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு என்னடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா என்ன உனக்கு அவன் மேல ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி தெரியுது, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவன் கேக்குறான் அம்மா நீங்க என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஜியாங் இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட அம்மா வந்து அவ எல்லாமே உங்ககிட்ட போய் தான் சொல்லியிருக்கா, ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்து இதுல அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப நீ இதெல்லாம் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே காலை பிடிச்சு கதற ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்களாவது நான் சொல்றதை நம்புங்க, ஹீரோயின் எல்லாமே வேணுண்டே ஃபேக்கா செட் பண்ணியிருக்கா,
இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ லூசு பையன் மறுபடியும் ஜியாங்க நம்ப ஆரம்பிச்சிடறான். ஜியாங்க கூட்டிட்டு வெளில போறான். இதை பாக்குற ஹீரோவோட அம்மாக்கு செம்ம கடுப்பாயிருது. என்ற நான் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆதாரத்தை கொடுக்குறேன், அதையுமே நீ நம்பாம அவளதான் நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், அம்மா ப்ளீஸ் இதுக்கு மேல என்னோட லைஃப்குள்ள நீங்க தலையிடாதீங்க, என்னால அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்க முடியாது, நான் என்னோட CEO போஸ்டை ரிசைன் பண்ணிடுறேன், செஞ்சு என்ன நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கூட போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் மேல வந்து ஹீரோனோட கழுத்து பிடிச்சு நினைச்சிட்டு, என்ன நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல்ல, ஜியாங் மேல பழி போடுறேன்னு சொல்லிட்டு என்ன எங்க அம்மாவே பிரிச்சுட்டலடி, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் உனக்கு உண்மையெல்லாம் தெரிய வரப்போகுது, அப்ப நீ தனியா தான் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஒழுக்கமா என்னோட குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ, ஜியாங் கூட வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இவன் எது சொன்னாலுமே நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் போகுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க தம்பிக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு வருது. இவங்க உடனே பதறி போய் எந்திரிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, எனக்கு இருக்கிற ஒரு தம்பியுமே உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு வேற தெரியல, இப்போ நான் யாரு கூடயுமே கான்டாக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா வந்து அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் கிட்ட வந்து, இந்த மாதிரி நான் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லுங்க, அப்படி அவன் வரலைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன், அவனோட குழந்தையோட டெட் பாடி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கிறா. ஹீரோயின் உடனே மாடி மேல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ அங்க வந்து, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க, ஒழுக்கமா கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, நான் என் தம்பி கிட்ட பேசணும், என் தம்பி கிட்ட பேசினாதான் நான் கீழே இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே சரி நான் கால் பண்ணி தரேன், நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுக்கறான். ஹீரோயின் கரெக்டா இறங்கி வரப்போ இவன் ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுக்கிறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு வயிற்றுலயே அடிபட்டுருது. எனக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜியாங் குரங்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு செம கடுப்பாகுது. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒண்ணுன்னா இவன் பதறி அடிச்சுட்டு அங்க போயிட்டு தானே இருக்கான், இவனுக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இந்த ஃபேங்குக்கு கால் பண்ணி ஹீரோயினை எப்படியாவது கொன்று அவளை என் லைஃப்ல இருந்து போக வச்சிரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆபரேஷன் தியேட்டர் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க ஹீரோயின் கூட இல்லாம இந்த ஜியாங் காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். ஜியாங் உடனே, நீங்க என்ன ஹீரோயின் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையான்னு தெரியாம, நீங்க வேணா போய் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இந்த ஜியாங் சொல்றா, என் கால்ல மட்டும் இப்ப அடிப்படாம இருந்துச்சுன்னா நீங்க இப்ப ஹீரோயின் கூட தானே இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வருது. ஹீரோ உடனே என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக அங்க போயிடுறான். ஜியாங்கெல்லாம் செம கடுப்பா இருக்குது, எப்ப பார்த்தாலும் பாதியிலே விட்டுட்டு போறான்னு. அப்புறம் அப்படியே பார்த்தா ஜானை தான் காட்டுறாங்க. ஜான் வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கான். எப்படி ஒண்ணு இந்த நரகத்துல இருந்து நான் வெளில காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஜான் வந்து ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அந்த டாக்டர் கிட்ட மணி கொடுத்து இந்த மாதிரி ஹீரோயின் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ ஹீரோ கிட்ட சொல்லிரு, ஹீரோயினை மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனுமே பணத்தை வாங்கிட்டு சரின்னு சொல்றான். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஜான் சொல்றா, என்னால ஒன்ன மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது, உன் வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போயிருச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பியுமே அங்க வந்துடுறான். அக்கா என்ன பாருங்கக்கா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், தயவு செஞ்சு நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா எல்லாம் பேசியிருக்கேன், எனக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாதுக்கா, ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு முடிச்சு பாருங்க, எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு என்ன பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்பதான் லைட்டா கான்சியஸ் வருது. அதுக்கப்புறம் ஜானு ஹீரோயினோட தம்பி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜான் சொல்றா, நீங்க உங்க ஐடியா மாத்திட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில போய் நிம்மதியா வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினுமே சரின்னு சொல்றாங்க. அப்ப ஜான் சொல்ற, நான் உங்களுக்கு புது ஐடியாலாம் வர வச்சு கொடுக்குறேன், நீங்க அப்ராட் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின்மே நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜான் வந்து ஹீரோயினோட தம்பி கிட்ட, நீயுமே ஹீரோயின் கிட்ட போய் அங்க இருக்க ஸ்கூல்ல சேர்ந்து படி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயினோட தம்பி சொல்றான், இல்ல இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் இதுக்கப்புறம் சம்பாதிக்க போறேன், நிறைய சம்பாரிச்சு எங்க அக்காவை நான் நல்லபடியா வச்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜான் வந்து ஒரு ஃபைலை வந்து கொடுக்கறான். இதுல ஜியாங் பண்ண எல்லா தப்புக்கான எவிடன்ஸ் இதுல பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த சமயம் அவங்க பிஏ வந்து, பாஸ் இந்த மாதிரி ஜியாங்க்கும் ஃபேங்குக்கும் வந்து அஃபேர் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா அவன் செம கடுப்பாயிடுறான்.
அவன் உடனே ஜியாங் கிட்ட வந்து கேக்குறான், உனக்கும் ஃபேங்குக்கும் என்ன அஃபேர் இருக்குதா, காஃபி ஷாப்ல நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்ற அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் ஜான் ஹீரோயினோட தம்பி எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன உனக்கு உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா, இனிமே நான் உனக்கு உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜியாங் உடனே ஷாக் ஆகி, நீயும் உன் தம்பி இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன எங்க 2 பேத்தையும் இன்னும் சாகடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கியா, நெக்ஸ்ட் டைம் நீ என்ன அழிக்கிறதுக்கான சான்ஸ் கூட நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபை தூக்கி வீசுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ எவிடன்ஸ் கேப்பியே, இது இங்கதான் இருக்கு எல்லா எவிடன்ஸும். அவ என்ன சொன்னா, நான் ஆள் அனுப்பி அவளை ரேப் பண்ண சொன்னேன்னு சொன்னால அது எல்லாமே போய், அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்து பாக்குறான். ஜியாங் அப்பயுமே நடிச்சுக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் இது எதுவுமே பண்ணல, அவ வேணுட்டே பொய்யான ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. ஹீரோ கேக்குற, எதுக்காக நீ இப்படி நடிச்சுட்டு இருந்த, நான் எங்க அம்மா கூட நம்பாம நான் ஒன்னதான் நம்பினேன், ஒரு பைத்தியக்காரமாய் நீ சொன்னதெல்லாம் நான் நம்பிட்டு இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு சாரி கேட்க வரான். ஆனா ஹீரோயின் கையை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ, நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் இவ்வளவு தப்பு பண்ணுவானாமா, லாஸ்ட்ல இவனுக்கு ஒரு சான்ஸ் வேற கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை கெஞ்சின, தயவு செஞ்சு நான் நம்புன்னு, நீ அப்பெல்லாம் கேட்டியா, எனக்கு உன் மேல இந்த காதல் எப்பயோ செத்து போச்சு, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க தம்பியும் வந்து அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு வந்து பூ வச்சுட்டு, இதுக்கப்புறம் நாங்க ஒரு ஹாப்பியான புது லைஃப் வாழ போறோம், நீங்க எங்களுக்கு எப்பவுமே பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் வந்து அந்த ஜான் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஜான் கேக்குறா, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ஆஃப்டர்நூன் நான் அப்ராட் போகணும், நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஜான் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தயங்கிட்டு, நீங்க என் கூட இருந்துறீங்களா, நான் உங்களையும் உங்க தம்பி ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜான் கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சாரி, எனக்கு இது லவ்வா இல்லையானால எனக்கு தெரியல, என்னால இப்ப எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போக முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நான் அப்ராட் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு என் மேல இந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஜான் இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயின் போன சோகத்துல ரொம்பவே சோகமா தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அம்மா வந்து, நீ என்ன இங்க இருந்து இன்னும் குடிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்ராட் போறா, நீ பேசாம அவகிட்ட போய் பேசு, கடைசியா ஒரு சான்ஸ் கேளு, அவ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோமே சரின்னு சொல்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜானோட மண்டைக்குள்ள அப்பதான் பல்ப் எரியுது. ஹீரோயின் நம்மள ரிஜெக்ட் பண்ணல, அவ நம்மள வெயிட் பண்ணதா சொல்லியிருக்கா, எனக்கு இன்னுமே சான்ஸ் இருக்கு, நான் எதுக்கும் ஹீரோயின் கிட்ட போய் ஒரு தடவை பேசினா ஹீரோயினுக்கு என்ன பிடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவங்க வேகமா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோமே வந்து வேகமா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறான். இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோயின் யாரை செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு காட்டவே இல்ல. கைஸ், நீங்க சொல்லுங்க, ஹீரோயின் யாரை செலக்ட் பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹீரோவியா இல்ல ஜானை செலக்ட் பண்ணிருப்பாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து ஜானை தான் செலக்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஹீரோயினுக்குமே ஜானை பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க போறப்போ எனக்காக வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால ஹீரோயின் எப்படி இருந்தாலும் ஜானை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். நீங்களுமே ஹீரோயின் ஜானை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.